அப்படின்னு பேச வராங்க. எனக்கு இடது சைடுல எதிர்ப்பு, பெண்கள் திருப்பணி செய்வதற்கு என் குடும்பம் எதிர்ப்பா இருக்குது, சமுதாயமும் எனக்கு எதிர்ப்பா இருக்கு. அப்ப பெண்கள் திருப்பணி செய்வதற்கு சாதகமா இல்லை அப்படின்னு சொல்லி என்னுடைய இடது சாரியில இருக்கிறவங்க அவர் எதிர்ப்பு என்று பேச வருகிறார்கள். முதலாவது, நான் ஆதரவு, திருப்பணிக்கு குடும்பமும் ஆதரவா இருக்கு, சமுதாயமும் எங்களுக்கு ஆதரவா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பாயிண்ட்களை முன்வைக்க வருகிறார்கள். யாருமா ஃபர்ஸ்ட் பேசுறவங்க? மிஸ்ஸஸ் பியூலா. அனைவருக்கும் வணக்கம். கடவுளின் திருப்பணிக்கு குடும்பமும் சமுதாயமும் ஆதரவு என்ற தலைப்பில் பேசுவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். முதலாவது, குடும்பம் என்றால் என்ன? அதாவது ஆண்டவர் ஏன் குடும்பத்தை முதலில் படைத்தார்? அனைத்து படைப்புகளும் படைத்ததற்கு அப்புறம் முதலில் ஏன் குடும்பத்தை ஆண்டவர் இணைத்தார்? அதாவது ஆதாமை படைத்தவுடன் ஏன் ஆதாமோடு நிறுத்தவில்லை? ஏன் குடும்பத்தை படைத்தார் என்றால் அதுதான் மல்கியா 2:15 வாசிக்கிறோம். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்ததே, பின்ன ஏன் அவரை ஒருவனை படைத்தார்? பக்தியுள்ள சந்ததியை பெருமணிக்கு தானே. அந்த பக்தியுள்ள சந்ததி என்பது என்ன? குடும்பம் தானே. ஆண்டவர் அதனால்தான் குடும்பத்தை இணைத்தார். ஆண்டவர் குடும்பத்தை ஒரு மனவாட்டி என்கிற கோணத்தில் தான் அவர் பார்க்கிறார். திருச்சபையும் ஒரு குடும்பம் தான். இந்த திருச்சபையில் சில ஊழியங்களை கர்த்தர் நியமிக்கிறார். அந்த ஊழியங்களில் பெண்களை அவர் இணைக்கிறார். அதாவது பெண்களின் ஊழியத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். எனவே பக்தியுள்ள சந்ததி என்பது கிறிஸ்துவ குடும்பம். கிறிஸ்துவ குடும்பம், பக்தியுள்ள குடும்பத்துல கிறிஸ்தவர்கள் கண்டிப்பாக திருப்பணி செய்வதற்கு வீட்டில் உள்ள அனைவர்களும் கண்டிப்பாக ஆதரவாகத்தான் இருக்கிறார்கள். கிறிஸ்துவ குடும்பம் என்றால் கண்டிப்பாக ஆதரவாக தான் இருக்க முடியும். அதனால்தான் நாம் புதிய ஏற்பாட்டிலே கூட நாம் பார்க்கிறோம், கிறிஸ்துவ கூட ஊழியம் செய்தார்கள் என்று சில பெண்களை பார்க்கிறோம். அதாவது லூக்கா 6ஆம் அதிகாரத்தில் ஏரோதின் காரியக்காரனாகிய கூசாவின் மனைவியாகிய யோவானாலும் சூசனாலும் ஆண்டவரோட திருப்பணியில் அநேக பெண்கள் கூட இருந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் திருப்பணிக்கு பெண்களை ஈடுபடுத்துவதில் அவர் அங்கீகாரமும் அளித்துள்ளார். அதே போல நாம் புதிய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது பவுலோடு சேர்ந்து ஆக்கிலாவும் பிரிஸ்கிலாவும் ஊழியத்தில் ஈடுபட்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அதனால்தான் பெண்களின் திருப்பணியை ஆண்டவர் அங்கீகரித்துள்ளார். சோ ஆண்டவர் அங்கீகரிக்கும் போது எப்படி குடும்பத்தில் ஆதரவை ஏற்படுத்தாமல் இருப்பாரா? கண்டிப்பாக கிறிஸ்துவ குடும்பம் என்றால் கண்டிப்பாக ஆதரவு இருக்கத்தான் செய்யும். அதே போல் பெண்கள் நடந்து கொள்வதிலும் ஆதரவு தானாக வருகிறது. பெண்கள், வீட்டில் உள்ள பெண்கள் கணவரை கவனித்து பிள்ளைகளை கவனிக்கும் பொழுது கண்டிப்பாக அது ஆதரவு தான் இருக்க முடியும். அதே போல பெண் கணவரை கவனிக்காமல் பிள்ளைகளை கவனிக்காமல் இருக்கும் பொழுது கண்டிப்பாக ஆதரவு இல்லாமல் தான் இருக்க முடியும். அந்த ஊழியத்தை ஆண்டவர் அங்கீகரிக்க போவதே இல்லை. குடும்பத்தை கவனிக்காமல் திருப்பணிக்கு வரும் பொழுது கண்டிப்பாக அந்த ஊழியத்தை ஆண்டவர் அங்கீகரிப்பதில்லை. எனவே குடும்பம் என்பதே ஒரு ஊழியம்தான். ஏனென்றால் குடும்பம் என்பதே ஒரு பெரிய ஊழியம். பிறகு சமுதாயம் என்பது ஒரு குடும்பங்களின் தொகுப்பு. பல தரப்பட்ட குடும்பங்கள் அங்க இருக்கின்றார்கள். சோ அங்க நம்ம பாடல் பாடி கர்த்தரை ஆராதிச்சு பிரசங்கம் பண்ணுவது மாத்திரம் ஊழியமா இருக்காது. அவர்களோட சேர்ந்து பயணித்து அவர்களோட கூட இணைந்து நாம் திருப்பணியை செய்யும் பொழுது அங்க ஒரு ஆதரவான சூழ்நிலை ஏற்படுகிறது. அப்படித்தான் அன்னி பெசன்ட் அம்மையார், மதர் தெரேசா அவர்கள், ராமாபாய் அவர்களை போன்ற பெண்களினால்தான் இப்ப நிறைய பெண்கள் நம்முடைய திருப்பணிக்கு ஈடுபட ஒரு மிகவும் ஊதுகோலாக இருந்தது என்பதை கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. நன்றி அம்மா. இவங்களுடைய வாதத்துல பைபிள்ல திருப்பணிக்கு எந்த விதத்திலும் தடை இல்லை. அது குடும்பமா இருந்தாலும் சரி, அது சமுதாயமா இருந்தாலும் ஆதரவா தான் இருக்குது. அதை அங்கீகரிக்கிறாங்க. குடும்பத்துல ஊழியம் செய்யணும்னு என கூடயே அவர் கணவர், அவங்க மனைவி அவங்க கூட செய்யறாங்க. அதனால ரொம்ப ஆதரவா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க பைபிள்ல தான் அதிகமான அவங்க செய்திகளை முன்வைக்கிறாங்க. வாங்க, அவங்க சொன்ன செய்திக்கு எதிர்ப்பு தெரிவிக்க பட்டிமன்றத்துல பேசுறதுக்காக. பேர் என்னம்மா? உங்க பேர்லாம் எனக்கு தெரியாது.
எலிசபெத், மிஸ்ஸஸ் எலிசபெத் அவங்க சொன்ன வாதத்திற்கு அது எப்படி குடும்பம் திருப்பணிக்கு சாதகமா இருக்குமா அல்லது சமுதாயம் தான் எங்களுக்கு சாதகமா இருக்குமான்னு சொல்லி அவங்கள வாதத்தை முன் வைக்கிறாங்க. அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களையும் வரவேற்று தருகிறேன். இந்த நேரத்தில் வாய்ப்பு கொடுத்த அனைத்து திருச்சபை மக்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுக்கு எதிர்ப்புன்னு தலைப்பு கொடுத்துருக்காங்க, சமுதாயத்துக்கும் குடும்பத்துக்கும் எதிர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா எதிர்ப்பு கண்டிப்பா இருக்கு. எப்படின்னா, இப்ப காலையில நாங்க சர்ச்சுக்கு போறோம், நம்ம சர்ச்சுக்கு கிளம்புறோம்னா ஒரு சில வேலைகள் வீட்டுல வராது, சமைச்சிட்டியாடி, பிள்ளைங்கள கிளம்பிட்டியா, நீ முதல்ல சர்ச்சுக்கு கிளம்பிடுற அப்படின்றாங்க. அப்ப என்ன ஆகுது, எனக்கு கொஞ்சம் எதிர்ப்பு கண்டிப்பா எதிர்ப்படுது. அப்ப ஐயோ சமைக்கணுமா, சர்ச்சுக்கு போகணுமே, டைம் ஆகுது அப்படின்னு சொல்ல எதிர்ப்பு கண்டிப்பா எனக்குள்ள ஆகுது வருது. அப்ப குடும்பம் எனக்கு எதிர்ப்பா இருக்குது. அது இல்லாம உலகப்புறமா தான் நான் பேசுறேன். கிளம்ப சொல்ல மாமியார் திடீர்னு வராங்க, எல்லா வேலையும் முடிச்சிட்டியாமா, துணி துவைச்சிட்டியா, பாத்திரம் தேய்ச்சிட்டியா, எல்லாருக்கும் சாப்பாடுலாம் ரெடி பண்ணிட்டியா, நீங்க போகணும், ரெடி ஆயிட்டீங்க, சர்ச்சை கிளம்பிட்டீங்க அப்படின்றாங்க. அப்ப எனக்கு அந்த சர்ச்சையோட உடன்பாடுல என்னால பண்ண முடியல, உடன்பாடு என்னால கொடுக்க முடியல. முக்கியத்துவம் ஆலயத்துக்கு போகிறதுக்கு, என்னால் திருப்பணிக்கு, ஆலோசனை திருப்பணிக்கு என்னால என்ன பண்ண முடியல, இடம் கொடுக்க முடியல. அதுக்கப்புறம் சமுதாயத்துல போனாலும் அந்த மாதிரிதான். நம்ம இப்ப எங்கேயும் வெளியே போயிட்டு வரோம், அதாவது இப்போ நம்ம நாடகம் பண்ண மாதிரி அலங்காரமா நம்ம இப்போ போறோம். அப்ப அந்த சமுதாயத்துல நம்ம அலங்காரமா போயிட்டு வர சொல்ல, சர்ச்சைக்கு போக சொல்ல நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப அடக்கமா போவோம், ரொம்ப நல்லா போர்வையெல்லாம் போக்கிட்டு நல்லா ரொம்ப பயபக்தியா போக சொல்ல, அப்ப சமுதாயத்துல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, அது பாரு அந்த இதுல அந்த ப்ரோக்ராம்ல பார்த்தா இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சு. ஆனா இப்ப ரொம்ப நான் அந்த சர்ச்சுக்கு ரொம்ப அடக்கமா போறீங்களா, அடக்க ஒழுக்கமா ரொம்ப போறாங்க. அப்பனா சமுதாயத்துல எங்களுக்கு எதிர்ப்பு கண்டிப்பா இருக்கு. அப்ப எதிர்ப்புன்றது கிறிஸ்துவனுடைய திருப்பணிக்கு கண்டிப்பா சமுதாயமே எங்களுக்கு எதிர்ப்பா இருக்கு, குடும்பமே எங்களுக்கு எதிர்ப்பா இருக்குங்க. ஆமா ஆமா, இவங்க சொல்ற வாதம் என்னன்னா, ஆமா அவங்க நான் வாரம் எல்லாம் 5-6 நாள் நல்லா தப்பு பண்ணிடுறாங்க, 7வது நாள் போய் என்ன பண்ணிடுறாங்க, மன்னிப்பு கேட்டு அவங்க சரியாயிருங்க. இது ஒரு திருச்சபையும், இதுக்கு ஒரு ஆளுங்க போயின்னு ஜெபம் பண்ணிட்டு வராங்க, அப்படிதானே அவங்க சொல்றது. அப்ப சமுதாயம் நம்ம திருப்பணிக்கு அங்கீகாரம் கொடுக்கல, நம்மளை ஏளனமா பாக்குறாங்க, அதனால ரொம்ப அது எதிர்ப்பா இருக்குது. குடும்பமும் குடும்ப வேலைகளை செஞ்சுட்டு ஒரு மீட்டிங் வரணும்னா, இன்னைக்கு என்ன அந்த அம்மா சாப்பிட்டு சொன்னாங்களோ, இல்லை அவங்க மாமியார் சமைச்சாங்களோ, இவங்க சமைச்சாங்களோ தெரியல, அந்த அம்மா எங்க மாமியார் சமைச்சிட்டு நீ போ அப்படின்னு திருப்பணிக்கு நான் ஈடுபட முடியல, எதிர்ப்பா தான் இருக்கு, என் குடும்பம் எனக்கு எதிர்ப்பா இருக்குன்னு அவங்க வாதத்தை வைக்கிறாங்க. அடுத்தது வாங்க, இல்ல அதெல்லாம் விடுற கதை, நாங்களாம் அதுக்கெல்லாம் நம்புற மாதிரி நாங்க ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி குடும்பமும் சமுதாயம் ஆதரவாயிருக்கிறது என்று சொல்லி 2வது நபர் பேச வருகிறார். உங்களுடைய பெயர் சொல்லுங்கம்மா. என்னுடைய பெயர் வியூலா ஜோஷுவா, அமலங்காக்கும் திருச்சபையை சேர்ந்தவன். நான் உங்கள் மத்தியில் ஆதரவை குறித்து தான் உங்கள் மத்தியில் நான் பேச வந்திருக்கிறேன். இன்றைய நாளில் கூட தேவன் அருமையான இந்த பெண்கள் திருப்பணிக்கு குடும்பமும் சமுதாயம் ஆதரவை குறித்ததாய் பேசும்படியாய் கொடுத்த அருமையான ஊழியருக்கும், ஆயர் அவர்களுக்கும், ஆயர் அம்மா அவர்களுக்கும், நடுவர் அவர்களுக்கும், சபை சேர்ந்த அனைத்து திருச்சபை மக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாளில கூட என்னுடைய எதிர்ப்பாக அருமையான சகோதரி பேசினாங்க. நாங்க ஆலயத்துக்கு வரும்போது என்னுடைய கணவர் சொல்றாரு, நீ ஆனாலும் சர்ச்சை கிளம்பி போயிடுற, நீ வீட்டுல எதுவுமே சமைக்க மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு அருமையான எனக்கு எதிர்ப்பாக பேசின சகோதரி பேசினாங்க. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார். அந்த 31ஆம் அதிகார கடைசியில பாத்தீங்கன்னா, தன் கணவன் எழும்பி அநேக பெண்களை நான் பார்த்ததுண்டு, என்னுடைய மனைவியோ விசேஷித்தவள். அது மாத்திரம் சொல்லல, பிள்ளைகள் எழும்பி அநேக தாய்மார்களை நான் பார்த்தது உண்டு, ஆனால் என்னுடைய தாயோ பிள்ளைகளை விசேஷித்தவள் என்று சொல்லி. நீ ஆவிக்குரிய தாய்மா, அந்த அம்மா இல்லைன்னு இருந்தாலும் திருப்பணியில் வரும்போது ஆதரவா என்று சொல்லி பார்க்கும்போது நடுவர் அவர்கள் பூமிக்குரிய வகையில பேசுறாங்க. ஆனால் அடியாளாகிய நான் ஆவிக்குரிய வகையில நான் பேசுறேன். ஏன் என்று சொன்னால், பெண் என்பவர் எல்லாவற்றிலும் அடக்கமுள்ளவளாய் இருக்க வேண்டும், தன் கணவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை சரியாய் செய்ய வேண்டும், தன்
செய்ய வேண்டும் என்று சொல்லி நமக்கு பேசிக்கலையே வேதாகமத்துல அநேக பரிசுத்தவான்களை வைத்து தேவன் அருமையாய் நமக்கு இந்த அம்மா வீட்டுக்கார் யாருன்னு சொல்லுங்க. முதல்ல அவங்க கேட்டுதான் மார்க் போடுவாங்க. அப்ப வந்து என்ன சொல்லி பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து சகோதரிகள் வந்து இப்படி அதாவது நம்ம எல்லா வேலையும் செஞ்சுட்டு போனா நம்ம யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. அப்போ நம்ம செய்கிற வேலைகளை நம்ம வந்து என்ன செய்யணும், சரியாய் செய்ய வேண்டும். இந்த இடத்துல அந்த ஆதரவை குறித்தாய் பேசும்படியாய் அந்த வார்த்தைகளை வந்து பாத்தீங்கன்னா மோசேயுடைய அக்கா அவங்க வந்து பாத்தீங்கன்னா மிரியாம் அவங்க வந்து என்ன செய்யறாங்க, மோசேவும் ஆரோனும் வந்து மிரியாமுடைய சகோதரர்கள். அந்த இடத்துல செங்கடலை இரண்டாய் பிரித்ததை பார்த்து அருமையான ஒரு பாடலை பாடுகிறார்கள். ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லி அந்த இடத்துல நம்ம வந்து அவர்களை குறிப்பிடுகிறார்கள். அது மாத்திரமல்ல, அதுக்கப்புறம் அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா 4 பெண்களை மத்தியில வைத்து நான் கடந்து சொல்லுகிறேன். டைம் இருக்கா பாருங்க. அடுத்தபடியாக பெண் யார் என்று சொல்லி பார்க்கும்போது தெபேராளுடைய சகோதரர்கள் யார் என்று சொல்லி பார்க்கும்போது சிம்சோன், கிதியோன். இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அவங்க 2 பேருமே ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, அந்த இடத்துல ஒரு தீர்க்கதரிசியா நியாயம் விசாரித்தார் என்று சொல்லி தெபேராளை குறித்துதான் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அடுத்தபடியாக பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அண்ணாலை குறித்துதான் நம்ம பார்க்கிறோம். அண்ணாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 84 வயது உள்ளவர். அவர் வந்து என்ன பாத்தீங்கன்னா ஜாமத்திலும் தனித்திருந்தாள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவள் தனித்து இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல யோசேப்பும் மரியாளும் என்ன செய்யறாங்க, 8வது நாள் தேவனுடைய ஆலயத்துல குழந்தை கொண்டு வராங்க. அப்ப அண்ணால என்ன செய்யறா, ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து நிறைய ஆதரவு தேவனே தெரிவித்து வாய்ப்பை கொடுத்த அருமையான நடுவர் அப்பா இப்பதான் நடுவரை வாழ்த்துறாங்க. ஒரு நாளும் நானும் கூட நடுவர் அவர்களே நன்றி, நீங்க மார்க் போட போறது யாராவது வாழ்த்துனா மார்க் போடலாம்னு பார்த்தா ஒருத்தர் கூட மார்க் போடல, நம்ம வாழ்த்துல இல்லை. அதனால அவங்க ஆதரவு எப்படி குணசாலியான பெண்ணா புத்திசாலியா பெண்ணா இருந்தா அவங்களுக்கு ஆதரவு தான். குடும்பம் ஆதரவா இருக்கும், சமுதாயமும் ஆதரவா இருக்குன்னு அவங்க ஒரு குணசாலியான ஸ்திரீகளா நாங்க பார்க்கும்போது அப்படி இருக்குது. ஆனா ஐயர் கொடுத்திருக்கிற தலைப்புன்னா தற்காலத்துல அதை விட்டுட்டாரு போல. அதனால நீங்க எப்ப பாரு பைபிள் எல்லாமே சொல்லுது என்னது, குடும்பமும் சமுதாயம் அது திருப்பணிக்கு உகந்ததா இருக்குது. அது பைபிளை பத்தி நீங்க அதிகமா பேசுறதை விட இப்ப தற்காலத்துல பெண்களின் திருப்பணிக்கு குடும்பம் ஆதரவா இருக்கா இல்ல எதிர்ப்பா இருக்கா, சமுதாயம் ஆதரவா இருக்கா எதிர்ப்பா இருக்கா? அதனால அம்மா பியூலா ஜோஷு அம்மா வந்து நல்லா அவங்களுடைய குணசாலியான பொண்ணா இருந்தா கண்டிப்பா அது ஆதரவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க வாதத்தை வச்சிருக்கிறாங்க. இல்ல அது குடும்பமும் சமுதாயமும் எங்களுக்கு ஆதரவா இல்ல, நம்ம தெரியாம பேசிட்டு போகுது அப்படின்னு சொல்லி அக்கா வராங்க. வாங்க, பேரை சொல்லுங்க. என்னோட பேர் ஜான்சி, நான் கீழ்கால் திருச்சபையை சேர்ந்தவர். அன்பார்ந்தவர்களே, இந்த பெண்கள் கூடுகையில் ஒரு பட்டிமன்றத்தை உருவாக்கி இதில் பெண்களின் திருப்பணிக்கு குடும்பமும் சமுதாயமும் ஆதரவா அல்லது எதிர்ப்பா என்ற தலைப்பினை தேர்வு செய்த எங்கள் போதகர் அவர்களே மற்றும் உடனிருக்கின்ற இறை பணியாளர்களே மற்றும் எங்களுக்கு நடுவராக அமர்ந்திருக்கும் ஒரு நிமிஷம் போயிடுச்சு. எதிர்ப்பு, அதாவது பெண்களின் திருப்பணிக்கு எதிர்ப்பு தான் என்ற தீர்ப்பினை வழங்க இருக்கும் எங்களுடைய தலைவர் சொன்னாங்க. எங்களுடைய கிறிஸ்தவர்கள் எல்லாருக்கும் எங்களுக்கு இறைப்பணியில வந்து எல்லாருக்கும் ஆதரவு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவர்களுக்கு இறைப்பணியில ஆதரவு இருக்கிறதுன்றது அவங்களோட மனசாட்சிக்கு தான் தெரியும் என்பதை நான் இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறேன். பெண்கள் வந்து பொதுவாகவே பெண்கள் கல்வி கற்கவும் பணி செய்யவும் வெளிநாட்டிற்கோ அல்லது வெளி மாநிலங்களுக்கோ பெண்களை தனியாக அனுப்புகின்ற பெற்றோர் இந்த எத்தனை திருப்பணிக்கு நம்ம வந்து பெண்களை தனியாக அனுப்புகிறோம் என்பதை அனைவரும் சிந்திக்க ஒன்று. ஞாயிறு பள்ளி மற்றும் விடுமுறை வேதாகம பள்ளி மற்றும் பெண்கள் கூடுகையில் எத்தனை பெண்களால் முழுமையாக வர முடிகிறது என்பதை நாம் அனைவரும் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். எனவே பெண்களின் திருப்பணிக்கு குடும்பம் ஆதரவாக இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. மற்றும் ஆலயம் சார்ந்த திருப்பணிகளில் பெரும்பாலான ஆண்கள் வந்து பெண்களை வந்து ஈடுபடுத்துவதே கிடையாது. கேள்வி கேட்டால் கேள்வி கேட்டால் நீ போய் ஃபர்ஸ்ட் உன்னோட வீட்டு வேலையை செய்ய, உன்னுடைய பிள்ளையை கவனி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சமுதாயம் எந்த விதத்துல நமக்கு எதிர்ப்பா இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இன்று நம்மளுடைய கரங்களில்
கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வேதாகமம் வந்து தேவ ஆவியினால் அருளப்பட்டு தேவ ஊழியர்களால் உருவாக்கப்பட்டு நமக்கு இந்த அநேக ஆலயங்கள் இருக்கிறது. அந்த ஆலயங்கள்ல கூட பெரிய பெரிய ஆலயங்கள், அதாவது வேளாங்கண்ணி போன்ற பெரிய ஆலயங்கள்ல பெண்கள் இன்னமும் வழிபாட்டு பீடங்கள்ல வழிபட செய்வது அனுமதிக்கப்படவில்லை என்பது நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. ஆண் சீடர்களைப் போலவே அவர்களும் தங்களுடைய குடும்பம், திருமணம், ஆடம்பரம் இவை எல்லாத்தையும் துறந்துவிட்டு இறைப்பணி செய்தாலும் கூட இந்த பீடங்களிலே அனுமதிப்பது இல்லை என்பதுதான் உறுதி. இவைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது சமுதாயத்தில் பெண்களுக்கு எதிர்ப்பு தான் இருக்கிறது என்பது நம்மளால் பார்க்க முடிகிறது. இதில் போற்றப்பட வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. நம்முடைய தென்னிந்திய திருச்சபையிலே அநேக சீடர்களை உருவாக்கி இருக்கிறது. ஆனால் இந்த பெண் சீடர்களுக்கு எத்தனை துன்பங்கள் என்பதை நாம் வந்து இன்றைக்கு சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இயேசுவை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தவள் ஒரு பெண்ணாகிய மரியாள். இயேசு உயிர் தெழுந்த பொழுது இந்த முதலை தெரிவித்தவளும் பெண்ணாகிய மரியாள். ஆனால் வேதாகமத்தில் பெண்கள் போற்றப்படுகிறார்கள். இன்று நம்முடைய குடும்பங்களிலோ அல்லது சமுதாயத்திலோ பெண்கள் வந்து உண்மையாகவே போற்றப்படவில்லை என்பதுதான் முக்கியமான கருத்து. பிற மதத்தினரை எடுத்துக்கொண்டால் நமது இந்து ஆலயங்களில் பார்த்தோம்னா அர்ச்சனை செய்பவர்கள் வந்து பெண்கள் கிடையாது. வழிபடுவதற்கு பெண்கள் கூட அனுமதிப்பது கிடையாது. அதே மாதிரி முஸ்லீம்ல பார்த்தோம்னா அதே மாதிரிதான் தொழுகை கூடங்கள்ல அவங்க அனுமதிக்கவும் கிடையாது. முக்கியமா சொல்ல போனா தொழுகை கூடங்களுக்கு அவங்க போவது கூட கிடையாது என்பதுதான் முக்கியம். இன்று கொடுக்கப்பட்ட தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா ஆண்களின் திருப்பணி என்றோ இல்ல ஆண்களின் திருப்பணி என்றோ அல்லது பொதுவான திருப்பணி என்றோ நமக்கு கூட கூறப்படவில்லை. நம்மளுடைய செம்மொழி பாத்தீங்கன்னா போராடும் பெண்களுடன் திருச்சபை என்றுதான் கொடுக்கப்பட்டது. எனவே இன்னும் போராடி கொண்டுதான் இருக்கிறோம். எனவே எதிர்ப்புடைய முடிஞ்சது என்ன சண்டை போடுறாங்க அந்த பக்கத்துல. நீ பேசினே இருக்கிறீங்க, என்ன சண்டை போடுறாங்க. இருமா நான் அந்த அம்மா நிறைய பாயிண்ட் சொல்லிக்கிறாங்க, சொல்ல வேணாமா? எடுத்து பாயிண்ட் எடுக்கணும். நம்ம பண்ணது அவங்க கொடுத்தது சரியான பாயிண்ட். திருச்சபைக்கு அதுதான் பெண்களின் திருப்பணிக்கு ஆண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குதான் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா? நான் நினைச்சேன் ஐயா வந்து கிறிஸ்தவங்களுக்கு மட்டும் தான் போட்டுக்கிறாரு. நம்ம என்ன பண்ணிட்டாங்க, மொத்தத்தையும் எழுதிட்டாங்க. இந்துக்கள்ல இருந்து சமுதாயமோ அப்படிங்கும்போது அந்த திருப்பணியானது மற்ற மதங்களின் திருப்பணிகளே பெண்களை அவங்க கோடிட்டு காட்டுறாங்க. பெண்களுக்கு முதலிடம் கிடையாது, சமுதாயத்துல முதலிடம் கிடையாது. அவங்கள பீடங்களுக்கு உண்மையா நம்ம போய் சொல்லுமா? இன்னைக்கு ஐயா அவங்கள எல்லாரும் எங்க உட்கார வச்சாரு, ஆல்டர்ல அவங்கள உட்கார வச்சாரு. இப்படி சொல்லலாமா நீங்க? தப்பு இல்ல. அவர் எவ்வளவு ஆதரவா அவங்கள முன்னாடி நான் ஒரு நாள் கூட எங்க சர்ச்சில் நான் போய் உட்கார்ந்தது இல்லை. ஓ வேளாங்கண்ணி ஆசிரியா மொத்த திருப்பணி மட்டும் சேர்த்தாங்க, நம்ம திருப்பணி கிடையாது. ஆமா சரி பரவாயில்ல. அப்போ பெண்களுக்கு முதலிடம் அந்த பலிபீடங்கள்ல. ஆமா உண்மையாவே கேத்தலிக் சர்ச்சில் பாத்தீங்கன்னா சிஸ்டர்ஸ் எல்லாம் முன்னாடி லைனா உட்காந்துருப்பாங்க, தரையில உட்காந்துட்டு பாடுவாங்க. அங்க ஃபாதருக்கு மட்டும்தான் அங்க முதலிடம். அப்போ அந்த திருப்பணி செய்வதற்கு பெண்களுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது முக்கியமானது. அது பெண்கள் திருப்பணிக்கு போயிட்டாங்கன்னா நிறைய பிரச்சனைகளை அவங்க மேற்கொள்ள வேண்டி இருக்குது. அதனால குடும்பமும் அவங்களுக்கு முழுமையா எதிர்ப்பா இருக்குது. இதுக்கு மாற்று கருத்தே கிடையாதுங்க. நீங்க என்னதான் நீங்க பேசி என்ன வந்து மழை என்ன ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா கூட அந்த பாயிண்ட் வரல. அதிக மதிப்பெண்களோட நல்ல பாயிண்டோட அவங்க வச்சிருக்கிறாங்க. வாங்க அவங்களை எதிர்த்து பேசுறதுக்கு இல்ல சமுதாயமும் குடும்பம் எங்களுக்கு ஆதரவா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்க அடுத்ததாக பேச. சரி பேசுங்கம்மா. பெண்களின் திருப்பணிக்கு வந்து சமுதாயமும் குடும்பமும் ஆதரவு அப்படின்னு சொல்றதுக்கு முதல் எக்ஸாம்பிள் வந்து இங்க வந்து பெண்கள் மீட்டிங் வச்சிருக்காங்க. நான் அதுக்கு வந்து சப்போர்ட் அப்படி போடு. உண்மையிலே மைக்கு கிட்ட வந்து கணவன்மார்கள் கொண்டு வந்து இந்த சர்ச்சை வந்து உங்களுக்கு விட்டு போனாங்கன்னு சொல்லி பார்ப்போம். அத்தனை கை கொடுங்கம்மா. எத்தனை பேர் உங்க வீட்டுக்காரங்க வந்து விட்டு போனாங்க? பாயிண்ட் கொடுங்க. நான் உங்க குடும்ப ஆதரவு இல்லைன்னு சொன்னா நீங்க இவ்வளவு நேரம் இங்க வந்து உட்கார்ந்து முடியாது. எத்தனை பேர் பிள்ளைங்களை வீட்டுல விட்டுட்டு வந்தாங்க? பிள்ளைங்க சோறு சாப்பிட்டா எல்லாம் மறந்து வாழ்கிறாங்க. ஏதோ பேசணும் அப்படிங்கிறதுக்காக பேசுவாங்க. ஆதரவு இருந்தது கண்டிப்பா. அதுக்கப்புறம் நம்ம இங்க வந்து உட்கார்ந்துக்குவோம். வீட்டுக்குள்ள எத்தனை குழப்பம் டென்ஷன் எல்லாத்தையும் மறந்து பெண்கள் வீட்டுல என்ன நடந்ததுன்னே தெரியாது. உற்சாகப்படுத்துறது வந்து ஐயா வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. உண்மையில இது வந்து பாராட்டக்கூடிய விஷயம் தான்.
பெண்களோட திருப்பணிக்கு வந்து ஆதரவு தான் குடும்பம் தராங்க. இப்ப காலையில கொண்டு வந்து என் வீட்டுக்காரர் தான் விட்டுட்டு போனாங்க, என் பிள்ளைங்க வீட்டுல இருக்கு, ஊர்ல இருந்து என் நாத்தனார் வந்திருக்காங்க, நீங்க போகணுமா சர்ச்சுக்கு போய் முதல்ல என்ன அப்படின்னா ஏன் சொல்றாங்க நீங்க சர்ச்சுக்கு போக கூடாது, எதுலையுமே இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி யாரும் சொல்றது கிடையாது. அதுக்கப்புறம் எங்க ஊழியர் ஐயா, ஆயர் ஐயா எல்லாமே பெண்களை வந்து உற்சாகப்படுத்துறாங்க. இந்த மீட்டிங்காக நீங்க எப்படி தயார் பண்ணணுமா, அப்படி தயார் பண்ணணும், நமக்கு பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க, எல்லாம் சப்போர்ட்டா தான் மேடம் இருக்காங்க. பாயிண்ட்ஸ் அங்கே தான் வந்துருக்குது. இல்லையே உங்களுக்கு தான் நிறைய இருக்குது, வாங்க. இப்போ நீங்க நடுவுறமாவே இருக்கீங்க, உங்க கணவர் சப்போர்ட் பண்றாங்க. அது பாருங்க. நான் பாடுற பாடு ஆண்டவருக்கு தான் தெரியும். பெண்களோட திருப்பணிக்கு வந்து எல்லாமே ஆதரவு தாங்க. இப்போ வந்து பிபிஎஸ் சொன்னீங்க, எத்தனை பெண்கள் வந்து முயற்சிகள் எடுத்துக்கொண்டு இருக்காங்க தெரியுமா அந்த சிறு பிள்ளைகளோட ஊழியத்துல. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி நான் வீட்டுல வச்சு 2 வருஷமா சிறுவர்கள் ஊழியத்தை வந்து நடத்திட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஆப்போசிட்ல இருக்கிறவங்க இந்து ஃபேமிலி தான், அந்த சமூகம் கூட அவங்களுக்கு வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவித்தது கிடையாது. 30 பிள்ளைங்க 40 பிள்ளைங்க பிற மதத்தை சேர்ந்த பிள்ளைங்க வந்து அவங்க வந்து எடுக்கிறாங்க. அது போல எங்க சர்ச்லயே வந்து நாங்க வந்து காலையில சர்ச்சில் சண்டே ஸ்கூல் எடுக்கோம், சாயந்தரம் போய் இந்து மதத்துல இருந்து ஒரு தனியா ஒரு வீட்டுல வந்து சண்டே ஸ்கூல் எடுக்கும். அதுக்கு எத்தனை பெண்கள் வந்து ஊழியம் செய்யறாங்கன்னு வந்து நீங்க ஒரு நாள் எங்க ஊருக்கு வாங்க, நான் காட்டுறோம் எத்தனை பிள்ளைங்க நாங்க என்கரேஜ் பண்றோம், எத்தனை ஊழியர்களை செய்யறோம். அது வந்து எங்க குடும்பம் வந்து சப்போர்ட் தான், குடும்ப சப்போர்ட், சபை சப்போர்ட், எங்க சர்ச் மெம்பர்ஸ் எல்லாமே எங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அதனாலதான் அந்த ஊழியர்களை வந்து நாங்க இவ்வளவு வரைக்கும் நான் கொண்டு போக முடியுது எங்களால. என்ன ஊர்மா நீங்க? வேங்கடமாங்க. வெரி குட் வெரி குட். ஏங்க முடிச்சிட்டீங்களா டைம்? அதுக்கப்புறம் இன்னும் ஆதரவு இருக்க போய் தானே ஆதியில இருந்த ஊழியங்களை விட இப்ப இருக்கிற ஊழியங்கள் வந்து கண்டிப்பா. இவ்வளவு பேர் உட்காந்துருக்க மாட்டீங்களா? இந்த அம்மனை பார்க்க முழுவதுமே கிறிஸ்தவர், அப்படித்தானே? எத்தனை திருச்சபை நீங்க சந்திச்சீங்க? கிராம ஊழியர்கள், பெண்கள் ஐக்கிய சங்கம், யூத் மீட்டிங் அப்படின்லாம் சொல்லி என்கரேஜ் பண்றாங்க. நிறைய பேருக்கு அவங்க ஊழியம் வந்து வளரதான் செய்யுங்க, சப்போர்ட் தான், ஆதரவு தான். அதே கருத்தை தான் நான் முன்வைக்கிறேன். ஆமா, இவங்க சொல்ற வாதம் என்னன்னா, எங்க சபையில நாங்க இல்லைன்னா சபையே கிடையாதுங்க. பெண்கள் நாங்க இல்லைன்னா இந்த திருச்சபையே இல்ல. இந்த பெண்கள் கிட்ட எதையும் சொன்னா டப்புன்னு என்ன பண்ணிடுவாங்க, நம்பிடுவாங்க. விசுவாசம் அதிகம். அதனால அவங்க திருப்பணிக்கு எப்படியாவது முயற்சி பண்ணி போயிடணும். எங்களுக்கு ஒண்ணு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல. நாங்க எவ்வளவு பெரிய ஊழியங்களை நாங்க செய்யறோம், எங்க குடும்பம் ஆதரவா இருக்கு, எங்க வீட்டுக்காரங்க அவங்கவுங்க வந்து என் மனைவி போமா, நீ சமைக்க வேணா, நீ ஒண்ணும் பண்ண வேணா, நீ என்ன பண்ண, நீ திருப்பணிய செய்து நான் உனக்கு ஆதரவா இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிற கணவன், மாமனார், மாமியார், குடும்பம் எல்லாம் அவங்களுக்கு ஆதரவா இருக்குது. அதே மாதிரி சமுதாயம் பக்கத்துல இருக்கிற வீட்டுக்காரங்க, அம்மா ஜெபம் பண்ண வந்துருக்கீங்க, வாங்க வாங்க வாங்கன்னு உங்களை கூப்பிட்டு என்னது ஜெபம் பண்ண வைக்கிறாங்க. அந்த மாதிரி ஆதரவு தான் சமுதாயத்துல ஆதரவு தான் இருக்குது. நீங்க நினைக்கிறீங்க நீங்க ஜெயிப்பீங்க நினைக்கிறீங்க, இவங்க தான். அதனால ஆதரவு தான் குடும்பமும் திருப்பணி. அவங்க சொல்றாங்க, என்னைய வேற சொல்லிட்டாங்க, காலையில விட்டு போனாரு உங்களை இதான் தேடினாரா, எவ்வளவு ஆதரவு கொடுத்திருக்கிறாரு. அதனால நீங்க எதிர்ப்பே இல்லை, கண்டிப்பா எதிர்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க வாதத்தை முடிச்சுட்டு போயிருக்காங்க. வாங்க அடுத்த நபராக தெரியும் வாங்க. அவையில் வீற்றிருக்கும் பட்டிமன்றத்தின் நடுவர் அவர்களுக்கும் எதிரணியினர் அனைவருக்கும் மற்றும் கூடியுள்ள திருச்சபையின் அனைவருக்கும் சபை வணக்கம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன். பெண்களின் திருப்பணிக்கு குடும்பமும் சமுதாயமும் ஆதரவாக இருப்பார். பெண்களின் திருப்பணிக்கு குடும்பமும் சமுதாயமும் எதிராகத்தான் செயல்படுகிறது என்பதை அழுத்தமாக கூறிக்கொள்கிறேன். ஏனென்றால் ஆலயம் ஆரம்பிக்கும் பொழுது இங்கு எத்தனை பெண்கள் இருந்தார்கள், இப்பொழுது எத்தனை பெண்கள் இருக்கிறார்கள் என்று எண்ணி பாருங்கள். திரும்பி பாருங்கள். எல்லாருக்கும் பிரைஸ் தராங்க. இங்க இருக்கிற அத்தனை பேருக்கு என் பிரைஸ கூட அவங்க மதிக்காம, என் பரிசு பொருளை மதிக்காம ஒருத்த கூட நிக்கல. இவங்க எல்லாம் வந்து ஆதரவு தராங்க. புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். எத்தனை எதிர்ப்புகள் இருந்தாலும் நாங்கள் புத்தியுள்ள ஸ்திரீகளாக இந்த பக்கத்தில் வந்து அமர்ந்து கொண்டு எங்கள் வீட்டை கட்டி கொண்டிருக்கிறோம். முதலாவது குறிப்பாக குடும்பத்தில் உள்ளவர்களை சார்ந்திருக்க வேண்டும் என்கிற நிலையில் இருக்கும் போது எதிர்பார்க்கப்படுகிறோம். ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்.
எந்த ஒரு நிலையிலும் பெண்கள் வந்து நம்ம குடும்பத்தில் இருக்க ஆண்களை எதிர்பார்த்து கொண்டுதான் நம்ம இருக்கிறோமே. ஒரு இடத்துக்கு இப்ப ஆலயத்துக்கு வரணும்னாலும் கணவன்மார்கள் தான் எடுத்துட்டு வந்து விடணும். நம்மளும் அவங்களை எடுத்துட்டு வந்து விட முடியும். அதை விட அவங்களுக்கு என்ன வேலை? அவங்க தான் நம்மளை எடுத்துட்டு வந்து விடணும். நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம். பெண்கள் எப்பொழுதுமே ஆண்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம். ஆலயம் இவ்வளவு பெரிதாக இருந்தாலும் பெண்கள் கம்மியா தான் இருக்கிறாங்க. நீங்க இத்தனை பேர் எப்படி ஆதரவு பேச வந்திருக்கிறாங்க என்று எனக்கு தெரியவில்லை. நடுவர் அவர்களே, நடுவர் அவர்களே, அவங்க குடும்ப பரம்பரையே எல்லாம் ஊழியக்காரங்க. ஜாமாதியர் காட்டில நம்ம மொத்தம் ஊழியத்தை செஞ்சுட்டு எதிர்ப்பு பண்றாங்க. எனக்கு எதிர்ப்பு என்ற தலைப்பு கொடுத்ததுன்னா நான் எதிர்பார்க்கிறேன். உங்கள் கணவர் இங்கே உங்களை விட்டு சென்றார் என்று அவர்கள் சொன்னார்கள். விட்டு செல்லவில்லை, வெளியில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். கூட்டிக் கொண்டு வீட்டுக்கு தான் செல்ல வேண்டும். நானும் எதிர்ப்பை பேசிவிட்டு வீட்டுக்கு தான் செல்ல வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், அந்த காலத்துல நம்ம இன்னைக்கு இத்தனை பெண்கள் இருக்கிறோம். இரண்டாவது பாயிண்ட், அந்த காலத்துல வந்து மென்சுரேஷன் டைம் வரும்போது பெண்களை வந்து என்ன பண்ண மாட்டாங்க, ஆலயத்துக்குள்ள வந்து விட மாட்டாங்க. இன்றைய தினத்திலையும் இந்து ஆலயத்துல வந்து விட மாட்டாங்க. அதெல்லாம் தாண்டி அவ்வளவு எதிர்ப்பையும் தாண்டி நம்ம இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம். இப்போ என்ன சொல்றாங்க அந்த காலத்து ஆட்கள், வராதீங்க ஆலயத்துக்கு. எதிர்ப்பா ஆதரவா? எதிர்ப்பு. எதிர்ப்பையும் தாண்டி நாங்க வந்து இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். மூன்றாவது பாயிண்ட், முன்னேற்றத்துக்கு தடையாக இருப்பவர்கள். ஒரு ஆணுனால எதை வேணாலும் ஒத்துக்க முடியும். தன் மனைவியோ தன் சகோதரையோ தன்னை விட மேலாக பாடுகிறாள், வசனம் படிக்கிறாள், நான் தன்னை விட மேலாக வருகிறாள் என்பதை ஒரு ஆணால் ஒப்புக்கொள்ளவே முடியாது. ஆனால் ஒரு தந்தை ஒப்புக்கொள்வார் தன் மகள் தன்னை விட மேலாக இருப்பது. தந்தை என்பவருக்கும் கணவருக்கோ மாமனாருக்கோ எவராக இருந்தாலும் ஒப்புக்கொள்ளவே முடியாது. ஸ்பிரிச்சுவல் growthல பெண்களுக்கு நிறைய வந்து கஷ்டங்களே உண்டு. எதிரணியில பேசினாங்க, மதர் தெரசா வந்து ஊழியம் செஞ்சாங்கன்னா இல்லைன்னு சொல்ல, அவங்க குடும்பத்தோட வந்து ஊழியம் செஞ்சாங்க. அவங்க மட்டும்தான் வந்து ஊழியம் செஞ்சாங்க. சமுதாயத்துல அவங்க எவ்வளவு கேவலப்பட்டாங்க. கை நீட்டி வந்து கேட்கும் போது எச்சையை துப்புனாங்க. அதை தொடச்சுக்கிட்டு தான் அவங்க மறுபடியும் வந்து செஞ்சாங்க. சண்டை போடக்கூடாது. நடுவர் நடுவர் அவர்களே, பாஸ்டேட் நம்மளுடைய பாஸ்டேட் இருக்குது. இது தமிழ்நாடு பாஸ்டேட். இங்க 7 சபைகள் இருக்குது. 7 ஊழியக்காரர்கள் தான் இருக்கிறாங்க. ஒரு பெண் ஊழியர் உண்டா? பெண்கள் கொடுக்கல காலையில ஒரு கேம் வச்சாங்க. கை நீட்டி கையை தூக்குங்க. வலது கையை தூக்கணும். என்ன பேர் சொன்னா வலது கையை தூக்கணும். பெண்கள் இடது கையை தூக்கினா என்ன பேர் சொல்லுவாங்க? எத்தனை ஆண்கள் பேர் தான் அவர்கள் கூறினார்கள். எத்தனை பெண்கள் இருந்தார்கள்? பைபிள்ல பெண்கள் நிறைய பேர் வந்து ஊழியம் செஞ்சாங்க. எத்தனை பெண் ஊழியர் பெண் ஊழியர் சொல்லுங்க யாராவது. மட்டும் தானே இருந்தாங்க. அதனால் குடும்ப சமுதாயம் இரண்டுமே போராடி கொண்டிருக்கும் பெண்களுக்கு எதிரே பெண்களை ஊழியரா போடுறதுக்கு இந்த திருச்சபை ஒருவேளை இந்த பாஸ்டேட்டை எதிர்பார்க்கிறீங்கன்னா தம்மா சொல்லிட்டு போறாங்க. நான் சொல்றேன், ஒரு பெண் ஊழியரை விட நீங்க உருவாக்கல அப்படின்னா இந்த குடும்பம் அதுக்கு ஒத்து வரல. இந்த சமுதாயமும் இந்த அம்மனப்பாக்க பாஸ்டேட் சமுதாயமும் என்ன பண்ணல, அதுக்கு ஒத்து போகல. அவங்கள ஆதரிக்கல, திருப்பணிக்கு அவங்கள விடல, அழைப்பும் கொடுக்கல. அவங்கள ஃபர்ஸ்ட் ஊழியர் ஆகணுமா? அதனால அவங்க குடும்பமே ஊழியக்கார குடும்பம். ஜான்வாதியர் ஐயா நாங்க திருமணம் ஆன காலத்துல எல்லாம் அந்த மாதிரி ஊழியர்களை கனப்படுத்துற ஒரு குடும்பம். அவங்க எதிர்ப்புன்னு பேசும்போது அந்த பாதிப்பு உங்களுக்கு தெரியுதுமா? எனக்கு நன்றி. ஆமா, உண்மையா எதிர்ப்பு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி வர்றாங்க. அடுத்தது கடைசியா வாங்க முடிச்சிருக்குமா? 4 மணி தான் எனக்கு டைம். அங்க ஒரு என்னைய 4 மணி காமிச்சிருக்கிறாங்க. இந்த பட்டிமன்றத்துக்கு வருகை தந்திருக்கிற திருச்சபை மக்களே, நடுவர் அவர்களே, ஆயர் அவர்களே, எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது நீங்கள் வந்து எதிர்ப்பு பற்றி பேசினாங்க. இப்போ என்னோட கணவரோட வண்டி எதுவும் வைக்கல. எங்கள் வீட்டுக்காரங்க தான் வந்து என்னை விட்டுட்டு இட்லியும் சட்னியும் மட்டும் தான் வச்சேன். நாங்கள் அதை பார்த்துக்கிறோமா, நீ போய் வந்து நம்ம வந்து ஆதரவா எப்படி நம்ம நடந்துக்கிறத பொறுத்து தான் நம்மளுக்கு ஆதரவும் எதிர்ப்புன்றதை பற்றி நான் பேசுகிறேன்.
இதெல்லாம் செஞ்சுட்டு நீங்கள் வந்து ஊழியத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்ப்பு இருக்குமா? ஆதரவு தானே இருக்கும். அதே போல் நம்ம வந்து புத்தி உள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுங்க, புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுவேன். அப்போ நம்ம கவனமாக இருந்து வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தணும், பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதை செய்யணும். அப்படி வந்து நம்ம செஞ்சுட்டு வரும்போது ஆதரவு தான். அப்புறம் வந்து சுகபோகமாய் வாழ்கிறவன் உயிரோடு செத்தவன். நான் மட்டும் நம்ம நாடகம் பார்த்தோம் பார்த்தீங்களா, மேக்கப் பண்ணிட்டு குடும்பத்தை மறந்து எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்க சுகபோகமாக இருக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் புத்தி உள்ள ஸ்திரீ வந்து என்ன பண்ணுறாங்க, தன்னை அர்ப்பணித்து நம்ம வந்து இப்போ உலக பிரகாரமாக வாழ்க்கை இருக்குது, ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையே இருக்குது இல்லையா? ஆண்டதுக்காக ஒரு வாழ்க்கை நம்ம இப்போ இறந்தாலும் நம்ம வந்து மறுபடியும் என்ன பண்ண போகிறோம், உயிர் தெழுந்து நித்திய ஜீவனை அடையிறது தான் நம்ம இருக்கிறோம். அப்போ இதோட நம்மளோட ஆதரவு உண்டு. குடும்பத்துல நீங்க அன்பை பழகி அவங்கள எல்லாம் உபசரிச்சு அந்த அன்பின் நிமித்தமாக ஊழியத்துக்கு நீங்க கிளம்பி வாங்க. உங்களை தடுக்கிறதுக்கு யாரும் கிடையாது. அந்த அன்பை முதல்ல நீங்க, அப்பனா இவங்கெல்லாம் ஒன்றும் அன்பு இல்லாதவங்க, இவங்க புத்தி இல்லா ஸ்திரீகள் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து எதிர்ப்புக்கு அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க சொல்லி இருக்கிறாங்க. உண்மையாகவே அந்த அன்பின் நிமித்தமாக எல்லாரும் ஆதரவை பெற முடியும் அப்படின்னு அந்த அம்மா வாதத்தை வச்சுட்டு போயிருக்காங்க. அம்மா பேர் சொல்லுங்க. அம்மா மரியசீலி. வாங்கம்மா, நீங்க தான் கடைசி பாயிண்ட். உங்க பாயிண்ட்ல தான் எது, நான் உண்மையாவே பாயிண்ட் தான் போட்டு வச்சிருக்கிறேன். உங்க பாயிண்ட வச்சுதான் நான் பேசுவேன், என்னோட பொது பாயிண்ட் கிடையாது. இங்க வந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட கர்த்தருடைய நாமத்தினால எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பெண்களுக்கு திருப்பணிக்கு ஆதரவு இல்லை எதிர்ப்புன்னு சொல்றாங்க. இப்போ இவங்க எல்லாரும் வந்திருக்காங்க, கூட்டிட்டு வந்திருக்காங்க, சப்போர்ட் பண்ணாங்க, செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்க. ஆனா இவங்களை கூட்டிட்டு வரும்பொழுது எத்தனை கணவரே இவங்களுக்கு கண்டிஷன் போட்டிருக்காங்களா இல்லையா? கண்டிப்பா போடுவாங்க. நைட் சம்மர் ப்ரிப்பேர் பண்ணுங்க, சீக்கிரமா வந்துடணும், பிள்ளைங்களை இது பண்ணுங்க, செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இல்ல அப்படியே இருந்தாலும் இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு பெர்மிஷன் தானே, அடுத்த ஃபங்க்ஷன் போகும்போது எங்கேயாச்சும் போகணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயத்த வந்து கண்டிப்பா அவங்க சொல்லியிருப்பாங்க. சொல்லாமலாம் இருந்திருக்க மாட்டாங்க. நிறைய பேர் அப்படியே இருந்தாலும் இங்க இருக்கிறது வந்து 7 சபைகள் நமக்கு இருக்கு. 7 சபைகள்லாம் அத்தனை கணவர்களும் சப்போர்ட் பண்ணியிருந்தா இங்கே நம்ம என்ன இருப்போம், அதுக்கு வெளியே தான் இருந்திருப்பாங்க. அப்ப நிறைய கணவர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சனால தானே அந்த சபையே நிறையாம வெளியே காலியா இருக்கு. காலியா இருக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்ப எல்லாருக்கும் சபை 7 சபை, ஒரு சபை 2 சபை இல்ல 7 சபை. அதே மாதிரி 7 சபையில என்ன பண்றாங்க, ஊழியக்காரர்கள் ஆண்கள் தான் இருக்காங்க. அப்புறம் வந்து நம்ம என்ன பண்றோம்னா, இன்னும் மத்திய பிரதேச சைட்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உண்மை ரியல் அட் பிரசன்ட் வந்து என்ன இருக்குன்னா, எந்த பெண்களாலையும் ஒரிசா சைடு அந்த சைடெல்லாம் வந்து எத்தனை பேரை தீயிட்டு எரிச்சு கொள்றாங்க, பைபிளை எரிக்கிறாங்க, செய்யறாங்க. அட் பிரசன்ட் இதான் நடந்துட்டு இருக்கு. எதிர்ப்புகள் தான் நடந்துட்டு இருக்கு. நம்ம வேணா எனக்கு பெருமைக்காக ஆதரவுன்னு சொல்லிட்டு இருக்கலாம், சொல்லிட்டு ஐயோ நம்ம கணவரை ஃபேஸ் பண்ணணும், அவங்க செய்யணும் அப்படின்றதுக்காக சொல்லிட்டு இருக்கலாம். ஆனா வந்து எத்தனை உயிர்கள் போயிட்டு இருக்கு, எத்தனை பெண்கள் இறந்துட்டு இருக்காங்க. பைபிள் எல்லாம் ஆன்லைன்ல தெரியாம பைபிளை ஓபன் பண்ணி கூட எந்த குடும்பத்தையும் படிக்கிறது கிடையாது. மொபைல்ல திருட்டுத்தனமா படிக்கிற அளவுக்கு வந்து இந்த காலத்துல நடக்குது. ஓபன் பண்ணாம படிக்க அந்த அளவுக்கு. அது மட்டும் இல்லாம ரியலா பெண் சேஃப்டின்றது வந்து அந்த அளவுக்கு கிடையவே கிடையாது. கொல்கத்தா டாக்டரோட நிலைமையெல்லாம் நம்ம பார்த்தோம்னா என்ன சேஃப்டி இருக்கு சமுதாயத்துல, சேஃப்டின்றதுலாம் அந்த அளவுக்கு கிடையாது. அதே மாதிரி குடும்பத்துல வந்து நீங்க வந்து ஒரு பைபிளை பத்தியோ எதை பத்தியோ நீங்க எடுத்து சொல்றீங்க அப்படின்னா எத்தனை நம்ம வந்து எடுத்து சொன்னா கூட ஒரு பெண் வந்து எடுத்து சொன்னா வந்து அதை வந்து ஏத்துக்க மாட்டாங்க. கண்டிப்பா வந்து ஏன்னா வந்து இவெல்லாம் என்ன பேச, நம்ம வந்து ஏதோ ஒரு சின்ன தவறு செஞ்சிருப்போம், ஆனா அந்த தவறை தான் சுட்டி காட்டுவாங்களே தவிர நம்ம நல்ல விஷயத்த நம்ம எடுத்து சொன்னோம் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா குடும்பத்துல உரிமைகள் அப்படின்றது கிடையவே கிடையாது. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு நக்கலா பேசுவாங்க, செய்வாங்க, பண்ணுவாங்க. அப்புறம் நம்ம வரும்பொழுதும் செய்யும் பொழுதும் ஏதோ ஒரு இவ 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 அப்படியே பைபிளை நீ எல்லாம் கரைச்சி குடிச்சிட்ட செஞ்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லுவாங்க. அப்ப எதிர்ப்பு அப்படின்றது வந்து நம்ம இப்ப வந்தோம், அப்ப நம்ம இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம் செஞ்சிருக்கோம் அப்படின்னம்னா வந்து எதிர்ப்புகள் இருந்தனாலதான் நம்ம என்ன பண்ண முடியாது, எதையுமே துணிஞ்சு பேசுறதுக்கோ செய்யறதுக்கோ முடியாது. இந்த சைடு ஓரளவுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து முதலமைச்சர் சேஃப். பட் நார்த் இந்தியா சைடு நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா ரியலா வந்து ரொம்பவும் பேசுவதற்கே தயங்கக்கூடிய சூழ்நிலைகள். பைபிளை ஓப்பனா சொன்னா பைபிளை ஓப்பன் பண்ணி படிப்பதற்கு கூட தடைகள் கண்டிப்பா இருக்கு. பெண் ஊழியத்துக்கு தடைகள் என்பதே வெரி குட். அவங்க பாயிண்ட் அவங்க தான் தலைக்கு கீழாக ஒருவேளை அம்மன பாகத்தை தாண்டி பாயிண்ட்ஸ் போனவங்க இவங்கன்னு சொல்லலாம்.
உண்மையாகவே நான் முடிவுக்கு வந்துட்டு 2 பேரும் சண்டை மூட்டி விட்டுட்டு நான் நடுவில் வதப்பட போறேன். இந்த பக்கம் சொல்லிட்டா இந்த பக்கம். உண்மையாவே நான் ஒரு குழம்பிய நிலையில தான் இருக்கிறேன் இந்த சூழ்நிலைக்கு. ஆனால் தலைப்பின் கீழாக நான் தீர்ப்பு கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில நான் கடமைப்பட்டிருக்கிறேன். தலைப்பு என்னன்னா, பெண்களின் திருப்பணிக்கு, பெண்கள் ஒரு திருப்பணியை செய்வதற்கு குடும்பமும் சமுதாயமும் ஆதரவா இருக்கா இல்ல எதிர்ப்பா இருக்குதா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில பார்க்கும் பொழுது நான் பாயிண்ட் 2 பேர் பாயிண்ட் பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட என்னது ஒரு ஈக்குவல் பாயிண்ட்ஸ்ல தான் இருக்கிறாங்க. ஒரு சாரார் மட்டும் அதிக பாயிண்ட்களை ஒரு 2-3 பாயிண்ட் அதிகமாக வச்சுட்டாங்க. அதனால நான் தீர்ப்புகளை நான் மாற்றி அமைக்க வேண்டிய, ஏன்னா நான் ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை. நான் இந்த தலைப்புக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணல. அதற்கு 1000 நமக்கு டைம் கொடுக்க போறது இல்லை. எப்படியும் நம்ம அப்படி வச்சு ஓட்டிடலாம், எப்படி இவங்க பேசுறத வச்சு எப்படியே ஓட்டிடலாம் அப்படின்னு வந்தேன். உண்மையாகவே பெண்களின் திருப்பணிக்கு குடும்பம் ஒருவேளை எதிர்ப்பா இருக்கிறது என்றுதான் நான் முற்படுகிறேன். ஏன் சொன்னா, பெண்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. இந்த நம்ம குடும்பத்தை வச்சுக்கூடாது, சமுதாயமா அப்படி திருப்பணிக்கு குடும்பம் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு குடும்பத்திலையும் பல சூழல்கள் அவங்களுக்குன்னு பெண்களுக்கு பொறுப்புகள் அதிகமா இருக்கு. பிள்ளைகளை பார்க்கணும், படிக்க வைக்கணும், அவங்கள பராமரிக்கணும், சமையல் பண்ணணும், வீட்டு வேலைகளை செய்யணும், அதன் கூட எல்லா பொறுப்பு, உறவுகளை போய் பார்க்கணும், திருமண காரியங்களை பார்க்கணும், இல்ல உறவுகள்ல ஏதாவது விசேஷங்கள் இருந்து அதை பார்க்கணும். ஏகப்பட்ட காலையில எழுந்ததுல இருந்து 4 மணிக்கு அவ எழுந்ததுல இருந்து இரவு 11 மணிக்கு அவ 12 மணிக்கு தூங்குறாள், அது வரைக்கும் வேலை தான். அப்படிதானங்க? நீங்க யாராவது காலாட்டினே சோறு திங்கிறீங்களா? யாராவது இல்லையா? கிடையவே கிடையாது. உண்மைதான் நான் சொன்னது. அப்படிதானே? அப்படி இருக்கும்போது திருப்பணிக்கு இவர்களை ஒரு குடும்பம் நீ அனுப்புன்னா அது அனுப்ப முடியாது. ஏமா, நான் இருக்கிறேன், ஊழியர்கள் இருக்கிறாங்க பாருங்க, நான் போய் அந்த வேலையை செஞ்சுக்கிறேன், உனக்கு இது வேலை இல்லை. நீ யாரு? வீட்டுல எவ்வளவு வேலை இருக்குது, நீ வெளியில வர வேலை செய்யற, ஆசிரியரை வர இருக்கிற, அங்க ஐடி கம்பெனில வேலை செய்யற, அதெல்லாம் ரொம்ப பழு, எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுது. அதனால நீ என்ன பண்ண, வீட்டிலே இருமா, இதெல்லாம் திருப்பணி நீ செய்யணும்னு அது எவனாவது பண்ணிடுவான். யாராவது அதுக்கு ஆள் இருக்கிறாங்க, ஆயுர் இல்லை, மிஷினரிங்க இல்லை, அவங்க அந்த வேலையை பார்க்க போறாங்க. நீ எதுக்கு நீ அதை தலையிடுற? அதனால குடும்பத்துல பெரிய சப்போர்ட் இருக்குதான்னு தெரியுது. காலையில இவங்கெல்லாம் இத்தனை பேரை நான் கூட்டிட்டு வர்றதுக்கு நான் எவ்வளவு பாடுபட்டிருக்கேன்னு தெரியுமா? சொல்லு, தெரியுமா? தெரியுமா தெரியாதா? இப்பா கடவுளுக்கு நான் முட்டி போட்டு ஜெபம் பண்ண பாருங்க, ஆண்டவரே ஒருவேளை நீங்க அதுக்குன்னு ஆதரவுன்னு சொல்லிடாதீங்க. ஒவ்வொருவரையும் அழைச்சிட்டு வர்றதுங்கிறது சாதாரண காரியமே கிடையாது. எவ்வளவு எதிர்ப்புகள் மத்தியில இந்த பெண்களை சான்ஸே இல்லை. இது எங்க திருச்சபையில இந்த மாதிரி கிடையவே கிடையாதுங்க, நான் அனுப்ப முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் நாங்கள் பெண்கள் நாங்கள் இருக்கிறோம். இல்லைங்க, எங்கள் வில்லேஜ் மினிஸ்ட்ரி அவங்க போய் என்ன பண்ண போறேன், நானு சந்திக்க போறேன். அதனால ஒருவேளை இது எதிர்ப்பாதான் இருக்கு. சமுதாயமோ இல்ல மற்ற சமுதாயம் பார்க்கும்போது எல்லாரையும் சேர்த்துதான் சொல்றேன். அதுல பெண்கள் அவங்க சொன்னாங்க, வட இந்தியாவுல வேற எங்கேயாவது ஒரு தனிப்பட்ட இடத்துல போயிட்டு ஒரு பெண்ணானவள், ஏன் 2 போட்டீங்க எக்கோ வருது. அதனால எந்த இடத்துலயும் ஒரு பெண் தனியா போயிட்டு ஒரு ஊழியம் செய்வது என்பது கடினமானது. ஒரு பெண் ஆயர்கள் வராங்க, ரொம்ப ஸ்போர்ட்டிவா வராங்க. ஆனா அவங்க சந்திக்கிற சேலஞ்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கடினமா இருக்குது. நானும் ஆயரை தான் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். எங்க அப்பாவோ எங்க சித்தப்பாவோ, ஐயோ வானாமா, இது உனக்கு உகந்தது இல்லை, நீ கஷ்டப்படணும், நீ அங்க போயிட்டு குறைஞ்ச சம்பளம் வாங்கணும், அங்க இருந்து தேங்காய் மாங்காய் தான் உனக்கு மிச்சம். வீட்டுல என்ன பண்றாங்க, திருப்பணிக்கு அவங்கள நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். இந்த பாலிடிக்ஸ் இருக்கு பாருங்க, திருச்சபையில இருக்கிற பாலிடிக்ஸ் அப்படியே தலையை வெடிச்சு போயிடும். இந்த பக்கம் என்னது ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும், இந்த பக்கம் எந்த பக்கம் பேசுறது ஆயர்கள். அது பெண் ஆயர்கள் ஒரு புத்திசாலியா அங்க இருந்தாங்க கூட, அவங்களை எந்த நெய்யும் புடைக்கணுமோ அவ்வளவு புடைச்சு அவங்களுக்கு தூசு பொடி ஆகிடும், ஸ்பாயில் பண்ணிடும். மொத்தத்தையும் அவங்க புத்தியில பெண் புத்தி பின் புத்தி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது, சமுதாயமே பெண்களை எதிர்க்கிறதாக காணப்படுகிறது. நான் இப்போ ஆதரவுக்கு வரேன். உண்மையாவே அவங்க சொன்னது ஆவிக்குரிய அன்பு மிகுதியா இருந்து பக்திக்கான குடும்பமா இருக்கிற குடும்பம் அவங்கள, வாமா நீ வீட்டுக்கே வராதம்மா,
நீ சர்ச்சிலே இரு, ஊழியம் தான் உனக்கு முக்கியம், நான் உனக்கு சமைச்சு வைக்கிறேன். அப்படி எந்த மருமகளாவது நீங்க உட்காந்துருக்கீங்களா? உங்க மாமியார் சொல்றாங்களா, அம்மா நீ எதுவும் வேலை செய்யாதம்மா, நான் பார்த்துக்கிறேன், நீ ஊழியத்தை மட்டும் செய்யி அப்படின்னு ஆதரவு தருவதாக சொல்லிக் கொள்ளலாம். ஆனா உண்மைக்கு அது கிடையாது. பெண்களுக்கு திருப்பணிக்கு ஆதரவு என்பது இந்த உலகத்துல குடும்பத்திலும் சரி சமுதாயத்திலும் சரி பெண்களை ஒரு பொருட்டாவே மதிக்கல. பெண்களை ஒரு போதை பொருளா, ஒரு பைக் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டா கூட என்ன பண்றாங்க, பைக் சீட்டுக்கு கவர் போடுறாங்க. பெண்ணோட இடுப்பு காட்டு அவமானப்படுத்துறாமா. நமக்கு அவமானங்கள் தான் அதிகம். பெண்களுக்கு அவமானம். நம்மள போயிட்டு திருப்பணி செய்ய சொல்லி, ஆயர் பணியை செய்ய சொல்லி, இல்ல கோயில்கள்ல பூஜை பண்றதுக்கு எந்த அரசு வந்திருக்கு, முன் வந்திருக்குது? ஒருவேளை ஜிஎம்குள்ள வந்திருக்குதா பெண் பூசாரி யாராவது பண்ணலாம்னு? கரெக்டா ஒரு திருப்பணின்னு சொல்லலாம். ஒரு கடவுள் பணியை செய்வதற்கு பெண்கள், ஏன்னா இயற்கையாகவே பெண்கள் அந்த மாதவிடாய் காலங்கள் இருக்கிறதுனால பெண்கள் ஓரங்கட்டப்படுறாங்க. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை உடைத்தெறிகிறார். உடைத்தெறிஞ்சு இல்ல, பெண்களுக்கு சம உரிமை உண்டு திருப்பணி செய்வதற்கு. ஆனா ஆண்டவர் பைபிள்ல பாத்தீங்கன்னா முற்றிலுமாய், பைபிள்ல பாத்தீங்கன்னா அவரோட கூட இருந்த சீடர்கள் யார் தெரியுமா இருந்திருப்பாங்க? சொல்லுங்க, நீங்க பைபிள்ல நல்லா படிச்சு கரைச்சி குடிச்சவங்களா? அந்த 12 சீடர்களை தவிர வேற யார் இருந்திருப்பா? அதிகமா ஸ்திரீகள், அநேக ஸ்திரீகள். அது கவுண்ட்லெஸ். ஏன்னா அது பைபிள் என்னதுன்னா பெண்களை எண்ணிக்கை இடுறது இல்லை, அதனால கவுண்ட்லெஸ். அவங்க அநேக பெண்களாலதான் அந்த திருப்பணி, ஒருவேளை அவருடைய உயிர்த்தெழுதலை கூட அவங்க முன்னறிவிச்சாங்க, அந்த பெண்கள் தான். ஆனா அந்த பெண்களால அந்த திருப்பணியை முழுமையாய் செய்வதற்கு ஒருவேளை நீங்க ஆதரவு, இயேசு கிறிஸ்து ஆதரவு கொடுத்திருக்கலாம், நம்மளுடைய திருமறை ஆதரவு கொடுக்கலாம். இன்றைய காலங்களில் சமுதாயங்கள்ல பெண்களுக்கு ஆதரவு இல்ல. அதனால நான் என்னோட தலைப்பை நான் அப்படிதான் சொல்ல போறேன். பெண்களின் திருப்பணிக்கு குடும்பமும் சமுதாயம் எதிர்ப்பாகவே இருக்கிறது என்று சொல்லி என் வாதத்தை நான் முடிக்கின்றேன். ஒருவேளை இது ஆதரவா நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய புத்திசாலித்தனத்துல, உங்களுடைய பக்தியில, உங்க அன்புல நீங்க கட்டுனாங்க, இந்த தமிழ்நாடு முழுவதும் என்ன ஆயிடும், கிறிஸ்தவங்களா மாறிடுவாங்க. இந்தியா முழுவதும் மாறிடுவாங்க. அப்ப பட்டிமன்றம் வைங்க. நான் என்ன சொல்றேன், ஆதரவு நான் சொல்றேன். நன்றி ஐயா, வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. ஒருவேளை தீர்ப்பு எப்படியோ இருந்தாலும் நான் வாதத்தின் முன்பாக தான் சொல்லுகிறேன். பெண்கள் திருப்பணி செய்வதற்கு குடும்பமும் சமுதாயமும் எதிர்ப்பாகவே காணப்படுகிறது. நன்றி.